ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நரியும் கொக்கும். ஒரு காட்டில் நரியும் கொக்கும் இருந்துச்சான். ஆனால் அவங்க ரொம்ப டியர் ஃப்ரெண்டும் கிடையாது. பட் ஆனால் பார்த்தா ஹாய் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணிச்சு, நரி தந்திரமான நரி என்ன பண்ணுது, நம்ம இந்த கொக்கை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது, நீ எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு அப்படின்னு கூப்பிடுது. நரி கூப்பிட்டோன்னா ஒரு மரியாதைக்கு கொக்கும் சரி நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நரி என்ன பண்ணுது, அதுக்கு விருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் பல ரசத்தை ஊற்றி கொடுக்குது கொக்குக்கு. நரி அதை நல்லா சாப்பிடுது. ஏன்னா பிளேட்டில் ஈஸியாக அதால் சாப்பிட முடியும். கொக்கால் சாப்பிட முடியுமா? ஏன்னா அதுக்கு நீண்ட அழகு இருக்கனால அதால் சாப்பிட முடியல. உடனே நரி கேட்குது, வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குது. அதுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. சரி சொல்லிட்டு அது கொக்கு உடனே ஒரு முடிவு பண்ணுது. சரி, இந்த நரிக்கு நம்ம பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு என்ன சொல்லுது, நீ எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லுது. உடனே நரியும் ஹாப்பியாக அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகுது. விருந்துக்கு போனால் கொக்கு ஒரு குடுவையில் பல ரசத்தை கொடுத்தோன்னே கொக்கு நல்லா சூப்பராக குடிக்குது. நரியால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் குடிக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுது, அது அப்படியே ரொம்ப கவலையாக, ஐயோ அதை ஏன்னா நரிக்கு ரொம்ப பிடிக்கும் பல ரசம், அதை குடிக்க முடியல, ரொம்ப கவலையாகவும் அவமானமும் ஆயிடுது. உடனே என்ன பண்ணுது, அப்போ தான் நரி யோசிக்குது, நம்ம கொக்கையும் இப்படி தானே அவமானப்படுத்தணும், அதனால தான் நம்மளால் இது பண்ணுது. அதுக்கு ஒரு பாடமாகவும் ஆகுது, இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்குது. கொக்குக்கும் அதுக்கு புரிய வச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீதி: யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் ஒரு நாள் ஏமாற்றியவன் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவான். ஓகே குட்டீஸ், பார்த்தீங்களா? நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்ம ஒரு நாள் ஒருத்தரை ஏமாத்தினா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் யார்கிட்ட ஏமாந்து தான் போவோம். அதனால் எப்பவும் நல்லதே செய்வோம், நமக்கும் நல்லதே நடக்கும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இந்த கதை எப்படி படிக்கணும்னு பார்க்கலாமா? ஹவ் டு ரீட். நரியும் கொக்கும். ஒரு காட்டில் சூழ்ச்சியும் தந்திரமும் நிறைந்த ஒரு நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த நரி ஏமாற்றும் எண்ணத்துடன் ஒரு கொக்கை விருந்துக்கு அழைத்தது. அந்த கொக்கு நரியின் அழைப்பை ஏற்று நரியின் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றது. நரி கொக்கை அன்புடன் வரவேற்று ஒரு தட்டையான தட்டில் ரசம் ஊற்றி அருந்த கொடுத்தது. கொக்கினால் தன் நீண்ட அலகை கொண்டு அந்த ரசத்தை அருந்த முடியவில்லை. ஆனால் மிக எளிதாக ரசத்தை அருந்திய நரி கொக்கிடம் ரசத்தின் சுவையை பற்றி கேட்டது. நரியின் தந்திரத்தை அறிந்து கொண்ட கொக்கு அதற்கு சரியான பாடம் கற்பிக்க நினைத்தது. ஒரு நாள் கொக்கு நரியை தன் இல்லத்திற்கு விருந்துக்கு அழைத்தது. வாய் குறுகலான சற்று உயரமான ஒரு ஜாடியின் ரசத்தை ஊற்றி கொடுத்தது. நரி அந்த ரசத்தை அருந்த முயன்று தோற்று போனது. ஆனால் கொக்கு எளிதாக தன் நீண்ட அலகினால் ரசத்தை அருந்தியது. நரி அன்றுதான் செய்த தவறை உணர்ந்து ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியது. நீதி: யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் ஒரு நாள் ஏமாற்றியவர்கள் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவான். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீக்லி ஒரு ஸ்டோரி நானும் போடுறேன். ஓகே, பாய்.